ஆரம்பமே அரிசிகளுடைய அதாவது விஜயலட்சுமியுடைய ஆச்சாரியரான தரணாசிகளுடைய பிரதேசத்தில் முன்னிட்டோம். அரிசிகளுடைய சூழலுடைய அவருடைய தொழில்நுட்பத்தை முன்னிட்டோம் உத்தேசித்து ஆரம்பிக்கப்பட்ட சதசு இன்றைக்கு அகஸ்மாத்தாக இந்த பாடசாலையை ஆரம்பித்த ஸ்ரீ லட்சுமி பாதுகாப்பு ஸ்ரீமண்டலோப ஸ்ரீ ஸ்ரீரகசோடைய மாச திருஷத்துல உத்தரவாதம் அமைந்திருக்கு. இதுவும் அவருடைய சங்கல்பம் தான். இந்த பாடசாலை அதாவது இது தியான மண்டபம் பேர் பல மகான்கள் கோஷி வருவாங்க. தியானாளர்கள் பூர்வா சப்த அரங்கேற்ற இடங்கள். அதை தவிர பெரிய மகான்கள் குருசுவா சுவாமி, அதுக்கப்புறம் மைசூர் சுவாமி இருந்த வேதாந்த பாகவத் சுவாமி, பாலூர் ராமதாஸ் சுவாமி, மேற்கோன் நரசிம்மாச்சார சுவாமி, பாலு கோபாலாச்சார சுவாமி, பழையபுத்தூர் சம்பத் சுவாமி, அப்புறம் கல்தூர் வீரநாதாச்சார சுவாமி, கத்தர் லட்சுமி சார், இப்படி பல மகான்கள் இது யாருக்கு போயிருக்கோன்னு தெரியல. மாமனார் வீடியா அவனா அனுப்பிச்சுட்டு வீடியார் சுவாமி, செங்குரிச்சி சுவாமி, புத்தகங்கள் வாசகர், இப்படி பல வித்வான்கள் ஞானபகத்திலே ரொம்ப சிறந்தவனாக இங்க இருந்து ஜீவலட்சுமியுடைய திருவுலத்தை பூர்த்தி பண்ணிட்டு இப்படி இருக்கிற அத்தியாபகர்களும் அவசரத்தை இப்படின்னா அடிக்கடி நாகபவன சுவாமிக்கும் மேல்பவன் சுவாமி ஆட்சி கட்டிவர்கள்னா வியா சுவாமிக்கு சம்பந்தம் உண்டு, வேதாந்த சுவாமிக்கு சம்பந்தம் உண்டு. அப்படிப்பட்ட ரெண்டு சம்பந்தம் உள்ள விநாயகர் சுவாமிகள் இருக்கார். இந்த மகான்களுடைய சன்னிதானத்துல இந்த சுவாமி சமர்ப்பிச்சுட்டு இந்த சரச ஆரம்பிச்சுவாங்க கார்த்திகை.
यस्यापोत्पजनाप्तिहन्तो पितृत्वमन्ये शौचादिपूर्णं सम्पेवकारः தவணஞ்சலத்தையும் லட்சுமி சுத்தம் சரணம் கொள்ளுடைய இந்த நம்ம ஆராதக சுவாமி சாதிச்சா மாதிரி ஆராதக சுவாமி சாதிச்சா மாதிரி ஒவ்வொரு பூராட நட்சத்திரத்துல இந்த சபையை நடத்திட்டு இருக்கோம். அந்த சுவாமி தான் இதை நடத்திட்டு இருக்கார். நாங்கள் எல்லாம் சகாயம் பண்ணிட்டு கூட இருக்கோம். இந்த சமயம் சுவாமி நாவல்பாக்கம் சுவாமி யஜ்ஞ சுவாமி எழுதிருக்கார். அவர் சமுதாய தோஷாதிகாரத்தை அவலம்பிச்சு 40 நிமிஷத்துக்குள்ள, அதாவது இதுல இருக்கிற விசேஷார்த்தங்கள் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அவர் பிராக்யரானபடியால இந்த யஜ்ஞ சுவாமி பிராக்யர், அதனால அவர் அதுக்கு ஏத்த மாதிரி விசேஷார்த்தங்களை மாத்திரம் அவர் சாதிக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம். இந்த அடுத்த இந்த சுவாமி செவிலுமேடு சுவாமி இவருக்கு விஷயம் லோகாயத்திக பங்காதிகாரம். லோகாயத்திக மதம்னா நாஸ்திக மதம். இந்த நாஸ்திக மதத்தை எப்படி பங்கம் பண்ணியிருக்கார் சுவாமி, அதையும் சங்கிப்தமாக சுவாமி இங்க சாதிக்கணும்னு பிரார்த்தனை. அதுக்கப்புறம் இந்த கலாசாலையில அத்தியாபகரா இருக்கிற முகுந்தாச்சார், சௌந்தரியபுரம் முகுந்தாச்சார், அவர் முமுட்சுத்வாதிகாரத்துல சுவாமி தேசிகன் சாதித்த ரகசியத்திரேசார கிரந்தத்துல முமுட்சுத்வாதிகாரம் இருக்கும் இல்லையோ, அதுக்கு நம்ம ஸ்ரீமத் அழயசங்கர், வெள்ளிவல அழயசங்கர் சாதிச்ச விசேஷார்த்தங்கள்ல இருந்து சில அம்சங்களை அவர் சாதிக்கணும். அவர் ஒரு 20 நிமிஷம் பரியந்தம். ஏன்னா சமயம் இந்த மாதிரி சொல்றோம்னு நான் தப்பா நினைச்சுக்கூடாது. ஏன்னு கேட்டா வெளியில வந்த திரும்பி ஊருக்கு போன பேர் ஒன்றும் இல்லை. என்ன இந்த இடத்த பார்த்தா உங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. என்ன ஏன்னா அடியே நீங்க 6 வருஷ காலம் சாப்பிட்டுருக்கேன், படிச்சனா இல்லையா அதை சாப்பிட்டுருக்கேன். என்ன அக்ஷராபியாசமே இங்கதான் இருந்திருக்கு. உபநயனம் இந்த ஊர்ல தான், அக்ஷராபியாசம் இங்கதான். கைங்கரியம் பண்ணது சக்கரவர்த்தி திருமன் சன்னதியில. ஆனா வரதில்லை இப்பெல்லாம், அதுக்கெல்லாம் ஒண்ணு வரதில்லை. ஆனா இந்த இடத்த ஏதாவது சுவாமி சொன்னது கஷ்டப்பட்டு தேவை வந்திருக்காரு அப்படின்னா இது என்ன அமிர்தத்தை சாப்பிடறதுக்கு ஏதாவது சொல்லுவாங்க, கரும்பு தின்ன கூலியானோட அது மாதிரி இதுக்கு நம்மளுக்கு கிடைச்ச பாக்கியம் இது. அதனால முதல்ல நம்ம எல்லாருக்கும் சுவாகத்தம் சுவாமி சாதிச்சுட்டார். இப்போ நம்ம யஜ்ஞ சுவாமி கிட்ட அடிய பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், அது சுவாமி சாதிக்கணும் அப்படின்னு. ஸ்ரீமதே நாராயணாரிய மகாதேசிகாய நமஹ சொன்னதுனால 2 பேரையும் சங்கரித்தாச்சு. அடியனுடைய ஆச்சாரியர் நாராயண தாதையாரிய மகாதேசிகன், இன்னைக்கு உற்சவ நாயகர் வாத்ஸ்ய நாராயணாரி மகாதேசிகன், வெள்ளிவலம் அழகிய சிங்கரும் நாராயண யதீந்திர மகான் சொல்லணும். சரி, எல்லாரையும் சேர்த்து 3 நாராயணர்களுக்கும் 4 நாராயணர்களும், பெருமாள் சேர்த்து 4 நாராயணர்களுக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறேன். நாராயண குரும் ஞானவாராசி மகமாஸ்ரயே யோ ராஜதாக்னிபிர்நித்யம் ஆராதிதஹயானனஹ ஸ்ரீமதே நாராயண தாதயார்ய மகாதேசிகாய நமஹ. श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. श्रीमते निगमान्त महादेशिकाय नमः. ஆரம்பத்துல 2 வார்த்தை அடியேன் பால் சுவாமியினுடைய அனுகிரகத்தை பத்தி சொல்லி விஞ்ஞாபிக்கிறேன். நாவற்பாக்கத்துக்கு சுவாமி அடிக்கடி எழுதுவது உண்டு. நாவற்பாக்கம் சதஸுக்கு அடியனுடைய பால்யத்திலே அவருடைய அனுகிரகத்தை அடைந்திருக்கேன். ஒரே ஒரு விற்த்தாந்தம். அடியன் வித்தியார்த்தி ஆகிருக்க சுவாமி வேதாந்த பாகதூத்த சுவாமிக்கு ஷஷ்டிர்த பூர்த்தி. அடியன் மதுரையில இருந்தேன். அப்போல்லாம் மதுரைங்கிறது தூரதேசம். மதுரையில இருந்து ஒரு ஸ்லோகம் பண்ணி விஜயாப்தி இருந்தேன். அந்த சுவாமியை ஸ்லோகம் பண்ணி ஷஷ்டிர்த பூர்த்திக்கு அடியன் கிஞ்சித் அவர் பதில் வரும்னு எதிர்பார்க்கல. ஒரு நாள் ஒரு காரண சம்ஸ்கிருதத்திலேயே கிரந்தாட்சரத்துல அழகா ஒரு பதில் ஸ்ரீமுகம் சாதிச்சிருந்தார் வேதாந்த பாகவத சுவாமி. அதனுடைய சாரம் என்னன்னா,
நீ என்னை வெகுவாக ஸ்லாகிக்கிறாய், ஆனால் ஒரு ஆதர்சம் போல இந்த ஸ்லாகை எப்படின்னா சாதிக்க தகுந்தவர்கள் தான் ஸ்லாகிப்பார்கள் அப்படின்னு எழுதியிருந்த. அதாவது உனக்கு நல்ல குணம் இருக்கிறதுனாலே நீ என்னை ஸ்லாகிச்சிருக்காய் அப்படின்னு சொல்லி சம்ஸ்கிருதத்துல ஒரு பதில் போட்டுறார். இவ்வளவு பெரிய மகா ஒரு சின்ன வித்தியார்த்திக்கு இந்த மாதிரி பதில் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல அடியனுக்கு ஸ்லோகம் பிரணயத்துல ஒரு ஆசை அதிகம். அதுக்கு ஒரு பதில் போட்டிருந்தேன். அதுல அத்ராட்சம் ஹ்யபத்ரம் சத்ராட்சா பல சதிருஷமாபியம். தேவதையுடைய பத்திரம் ஸ்ரீமுகமானது. அத்ராட்சம் சத்ராட்சம் என்று ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர்ப்பாங்க. ரெண்டுமா இருந்தது. அத்ராட்சமா இருந்ததுன்னா நான் அத்ராட்சம் கிரியாவுறாங்க. நான் அத்ராட்சம் அவசியம் பார்த்தேன் சேவித்தேன் அப்படின்னு அர்த்தம். சத்ராட்சா பல அதுல திராட்சா பலம் போல ஒரு மாதுரியம் இருந்தது. அதனாலே சத்ராட்சமான பத்திரத்தை அத்ராட்சம் என்று சொல்லி பூர்வார்த்தத்துக்கு பின்னால அதே மாதிரியே பத்ராட்சரசம் சிருஷ்டம் தத்ராட்சம் சதி பவத்ருபஹம் தாசே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் எழுதி அவர் சொல்லிட்டு விஞ்ஞாபித்தார். அதுக்கப்புறம் அவர் வாராணசியில ஏற்றுக்கிட்ட நிறைய அவருடைய கிரகத்திலேயே போய் சேவிச்சு அவருடைய அனுகிரகத்தை அதிகமாக கூட பெற்றுக் கொண்டதுண்டு. அதை நினைவு கொண்டு இப்பொழுது அவருடைய தேசிகாசய பிரகாசங்கிற வியாக்கியானத்திலிருந்து சில அம்சங்களை மாற்றம் 40 நிமிஷத்துக்குள்ளே விஞ்ஞாபிக்க நான் பிரயத்னம் பண்ணுகிறேன். ஏற்கனவே 4 அதிகாரம் ஆயிடுச்சு. இந்த அதிகாரம் பஞ்சமாதிகாரம். பஞ்சமன் அப்படிங்கிற வார்த்தையே உபயோகப்படுத்தி சுவாமியினுடைய ஸ்லோகம். முதல்ல சுவாமியினுடைய ஸ்லோகத்துல ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் இந்த வியாக்கியானத்திலே சுவாமி தன்னுடைய ஸ்லோகம் ஒன்றை எழுதி முடிவிலேயும் ஒரு ஸ்லோகம் ஒன்று எழுதி. இந்த அதிகாரத்துக்கான சுவாமியினுடைய ஸ்லோகம். பரமத சமுதாயே தூஷணம் துல்லிய ரூபம் வததி நவ நவம் யஹ பஞ்சமே கிரந்த பாகே. பரமதங்களுடைய சமுதாயத்தை, அதாவது எல்லா பரமதங்களிலேயும் துல்லிய ரூபமான தூஷணத்தை இந்த அதிகாரத்தை சொல்றார். தனித்தனியா தூஷணம் இருக்கும். லோகாயத்திக பஞ்சன் அதிகாரத்துல லோகாயத்திக தூஷணம் இருக்கும், சுவாமி விஞ்ஞாபிப்பார். அடுத்தது மாத்தியமிக அதிகாரத்துல மாத்தியமிக தூஷணம் இருக்கும், இன்னொருத்தர் விஞ்ஞாபிப்பார். ஆனா இந்த அதிகாரத்துல தூஷணம் துல்லிய ரூபம், எல்லாருக்கும் துல்லியமாக சில தூஷணங்கள் இருக்கும். இந்த தூஷணங்கள் லோகாயத்திகன் மாத்தியமிகன் அத்தனை பேருக்கும் பொருந்தும். அதை இந்த அதிகாரத்துல சொல்றார். வததி நவநவம் யஹ பஞ்சமோ கிரந்த பாகஹ. இந்த பரமத பங்கம் என்ற கிரந்தத்திலே இது 5வது பாகம். இது நவநவமாக அந்த தூஷணத்தை சொல்லுகிறது. தூஷணத்தை யஹ எந்த தேசிகன் சொல்லுகிறாரோ அவர் தமபி கமபி தேவம் தேசிகாத்ரியாவதாரம், அந்த தேவன் இருக்கானே தேசிகனாக அவதாரம் பண்ணின தேவன் பெருமாள். தேசிகர் தான், ரெண்டும் வச்சுக்கலாம். தேசிகாத்ரியாவதாரம் பிரணிபதன விசேஷைஹி கிரீணயன் பிரக்ரமேத்ராக், அவரை பிரணிபதனம் பண்ணி அடியேன் இங்க வேதாந்த பாபு சுவாமி கிரீணயன்னு பிரீத்தி பண்ணி கொண்டு பிரக்கரமே ஆரம்பிக்கிறேன் இந்த வியாக்கியானத்தை, இந்த 5வது அதிகாரத்தினுடைய வியாக்கியானத்தை அப்படின்ற ஸ்லோகத்தோடு அந்த வியாக்கியானம் ஆரம்பிக்கிறது. ஆரம்பத்துல ஒரு கேள்வி முன்னே ஆரம்பத்தை கேட்ட கேள்விதான். அதனால ரொம்ப சங்கிரகமா எதுக்காக பரபட்சத்தை கண்டிக்கணும் அப்படிங்கிறது இங்கேயும் வருது. மறுபடி பரமத கண்டனம் பண்ணுவானேன் அப்படின்னு. இங்க பண்ணுவானேங்கிறதுக்கு பண்ண வேண்டும் என்பதற்கு ஒரு 2-3 காரணங்களை அருளி செய்கிறார். அதிலே ஒன்னும் நமக்கு ஸ்ரத்தாளுக்களுக்கு நம்ம சித்தாந்தத்துல இருக்கிறவாளுக்கு சம்சயம் வரக்கூடாது. சம்சயாத்மா வினஷ்யதி அப்படின்னு பெருமாளுடைய வாக்கு. சசம்சயான் ஏதுபலான் நாத்யாவசதி மாதவா என்று ரிஷி வாக்கு. அதனால் நமக்கு நம்முடைய சித்தாந்தத்திலே சம்சயம் வரக்கூடாது அப்படின்னா அதுக்காக நம்முடைய சௌகரியத்துக்காக எதிர் சித்தாந்தங்கள்ல இருக்கிற தோஷங்கள் நம்ம தெரிஞ்சிட்டாதான் நமக்கு அந்த சம்சயம் நீங்கும். அதுக்காக நமக்காக வேணும் என்று 1. 2, அரியார்கள் லோகத்துல எத்தனையோ பேர் இருக்கா.
அவ எல்லா சம்பிரதாயமும் எல்லா சித்தாந்தமும் துல்லியம் அப்படிலாம் நினைச்சுட்டு போயிடுவா. அரியார்கள் போனா போகட்டுமே நம்ம விடுறதுக்கு இல்ல. இந்த தேசிகர்களை சுத்தி தமிழ் செய்யுள் அரியார் திறத்தில் அன்பு, அது ஒரு காரணம். அறியாதவர்களிடத்திலே அன்பு புரிந்து அதனாலே ஆரணன் நெறியே என்று இந்த பாசுரத்தை பூர்த்தியா கூட செய்து போறேன். அதனால அரியார்களுக்கு தெரிஞ்சு கொள்ளாதவர்களுக்கு அவ கிட்ட பிரீதி விசேஷத்தினாலே இந்த பரமத பங்க கிரந்தம் நடக்கிறது அப்படின்னு. மூணாவதும் ஒரு காரணம் சொல்ற, அறிந்தவர்களுக்கு கூட சிறியார் வழிகள் அழிப்பனவும் தீங்கு கழிப்பதற்கே. சிறியாருடைய வழிகள் இருக்கிற அல்பமாக சுத்திரமாக தர்க்கம் பண்ணுகிற அவளுடைய வழிகள், அதை நாம் சிதைப்பது எதற்காக என்றால் தீங்கு கழிப்பதற்கே, லோகோபகாரத்துக்காக. லோகத்திலே தீங்கு ஏற்படுவதெல்லாம் கழிய வேண்டும் என்பதற்காகவும் இதை பண்ண வேண்டி இருக்கிறது. ஆக நமக்காகவும் பண்ணிக்கொள்ள வேண்டியிருக்கிறது, சம்சயம் தீர்ப்பதற்காக. அறியாதவர்களுக்காகவும் பண்ண வேண்டியிருக்கு. அவ கெட்டு போகிறார்களே அவர்கள் ஒய்யட்டுமே என்ற அன்பினாலே லோகத்துக்கெல்லாம் க்ஷேமம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகவும் இந்த காரியத்தை பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். வெறியார் துளவுடை வித்தகன் தன்மையின் மெய்யறிவார். ஸ்ரீ வைஷ்ணவர் அப்படின்னு சொல்றதுக்கு பதில் வெறியார் துளவுடை வித்தகன் தன்மையின் மெய்யறிவார். வித்தகன் என்று சொன்னது பகவான் நாராயணன். அவனுடைய மெய்யை அறிபவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் யாரையுமே தூஷிக்க மாட்டார்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறது பாசுரம். ஸ்ரீ வைஷ்ணவனாக இருப்பவன் எவனையுமே தூஷிக்க மாட்டானே. இந்த பரமத பங்கத்தில் மீதி பேரெல்லாம் தூஷிக்க நேருகிறதே, அது எப்படி என்று. எவனையுமே தூஷிக்க மாட்டான்றது எப்படி சொல்றார்? குறியார் நெடியவர் என்றொரு குற்றம் பிறர் குறையார். எதிராளி பிறர் குற்றம் உள்ளவனாய் இருந்தாலும் கூட இவன் புரியவன், அவன் நெடியவன், இவன் ஹர்ஸ்வனம் ரொம்ப ஒசரமா இருக்கான், அப்படி எல்லாம் அந்த மாதிரி தோஷங்கள் எல்லாம் கூட, சரீரகதமான தோஷங்களை கூட ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சொல்ல மாட்டார்கள். எந்த தோஷமே சொல்லாம தோஷ திரட்டாக்களாகவே இல்லாத ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கூட அறியார் திறத்தில் அருள் புரிந்து ஆரணன் நெறியே சிறியார் வழிகள் அழிப்பதும் தீங்கு கழிப்பதற்கே. இந்த மூன்று காரணங்களுக்காக இந்த பரமத கண்டனத்தை பண்ணுகிறார்கள். தோஷம் சொல்லாதவர்கள் எல்லாம் கூட ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கூட இதை பண்ண வேண்டி இருக்கிறது என்று. அதற்கு சுருக்கமாக சமுதாயத்திலே, அதாவது பின்னாலே யார் யாரெல்லாம் கண்டிக்க போகிறோமோ அவர்கள் மொத்த பேருக்கும் பொதுவாக என்ன தோஷங்கள் இருக்கின்றன அப்படிங்கறத 4 தோஷங்களை எடுத்து சொல்கிறாருங்க. ஆரம்பத்திலேயும் 4 தோஷங்களை சொல்கிறார். அதிகார முடிவிலே ஒரு தேசிக பிரபந்த பாசுரம் இருக்கிறது. தேசிக பிரபந்தத்திலேயும் வருகிற இந்த அதிகார முடிவு பாசுரம், அதிலேயும் இதே 4 தோஷங்களை மறுபடியும் வேற வார்த்தைகளை மாற்றி சொல்கிறார். முதல் தோஷம் அங்கரகிதங்களான தர்க்கங்களை பரிகரமாக கொள்ளுகை அப்படின்னு ஒரு தோஷம். அதாவது கூத்தர்க்கம். தர்க்கத்துக்கு வேண்டிய அங்கங்களை எல்லாம் இல்லாமல் இருக்கிற தர்க்கங்கள் வைத்துக் கொள்கிறார்கள். அங்கரகிதமான தர்க்கங்களை பரிகரமாக கொள்கை, அதை தங்களுக்கு பரிகரமாக சாதகமாக உபயோகப்படுத்திக் கொண்டு அது எல்லாரும் மற்ற எல்லா தப்பு சமுதாய பரமத சமுதாயமும் இது ஒரு தோஷம் இருக்கு. அது என்ன, எந்தெந்த தர்க்கம் புதர்க்கம் சொல்றாரு அப்படிங்கிறது அந்தந்த அதிகாரத்துல வரும். எல்லா அதிகாரத்துக்கும் பொதுவானது அங்கரகிதங்களான தர்க்கங்களை என்று. இந்த அங்கரகிதம்னா என்னன்னா தேசிகாசை பிரகாசத்துல ஒரு சத்தர்க்கத்துக்கு 5 அங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். பிரசஞ்சகஸ்ய பிரசஞ்சனீயேன வியாப்தி அப்படின்னு ஆரம்பிச்சு இது முதல் அங்கம். இந்த மாதிரி 5 அங்கங்கள் இருக்கணும் ஒரு நல்ல தர்க்கமா இருந்தா. இந்த 5 அங்கங்களும் இல்லாததான தர்க்கங்களுக்கு சென்றிருக்கா அவ தர்க்கம் பண்றா. இது முதல் தோஷம். 2வது தோஷம் உபஜீவிய பிரத்யக்ஷாதி விருத்த ஹேதுக்களை பிரயோகிக்கை. அவ சில ஹேதுக்கள் சொல்றா. அந்த ஹேதுக்கள் எப்படின்னா பிரத்யட்ச விருத்தமாக கூட சொல்வா. எந்த பிரத்யட்சத்தை உபஜீவித்து அனுமானம் நடக்கிறதோ அந்த ஹேதுவை சொல்வா. ஆனா அந்த உபஜீவியமான பிரத்யட்சத்துக்கே விரோதமா ஒரு ஹேதுவை சொல்வா. இந்த மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. அது 2வது தோஷம். 3வது தோஷம் அநாதிநிதன அவிச்சின்ன சம்பிரதாயத்தையாலே நிர்தோஷமான வேதத்துக்கு விருத்தங்களை சொல்லுகையும். வேதம் என்பது அநாதி நிதனம், அது அவிச்சின்ன சம்பிரதாயமாயிருக்கு. அப்படிப்பட்ட நிர்தோஷமான வேதத்துக்கு அவ விருத்தமாக பேசுறா. அது அவள்கிட்ட இருக்கிற 3வது சமுதாய தோஷம். 4வது
பிரம விப்ரலிப்சாதி தோஷதூஷிதர்களான புருஷர்களுடைய வாக்கியங்களை பிரமாணமாக கொள்கையும். யார பிரமாணமா சொல்றான்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் புத்தனுடைய வாக்கியத்தை பிரமாணம்ங்கிறான், இன்னொருத்தன் அருகத்தினுடைய வாக்கியத்தை பிரமாணம்ங்கிறான். ஒவ்வொருத்தரும் நம்மளை போல ஒரு புருஷர்கள் பிரம விப்ரலிப்சா இந்த மாதிரி தோஷங்கள் எல்லாம் சம்பாவத்தும் தானே எல்லாருக்கும். அவர்களுடைய வாக்கியங்களை அவர்கள் பிரமாணமாக கொள்கிறார்கள். நாம் அப்படி இல்லை, நாம் வேத வாக்கியங்களை பிரமாணமாக கொள்கிறோம். இந்த வித்தியாசம் இருக்கு. இது ஒரு 4வது தோஷமாகிறது. இந்த 4 தோஷமும் சமுதாய தோஷம் என்று ஆரம்பிக்கிறார். கேட்கிறவாளுக்கு என்ன தோன்றது, முக்கியமா அவனுக்கு எதிராளிக்கு இந்த 4 தோஷம் சொல்றதுல 3வது தோஷத்தை தோஷமாகவே ஒத்துக்க மாட்டேங்கிறான். உத்தர்க்கம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா நானும் ஒத்துக்கிறேன். உத்தர்க்கம் பண்ணக்கூடாது, நம்ம சொல்லுவோம் நான் பண்றதுதான் சத்தர்க்கம், நான் வாதிக்கிறேன். அதே மாதிரி உபஜீவியமான பிரத்யட்சத்துக்கு விருத்தமாக பேசக்கூடாது அப்படின்னு சொன்னா, எந்தெந்த சமயத்துல அனுமான பிரத்யட்சத்துக்கும் விருத்தமா இருக்கும் நீங்களே கூட சித்தீகரிக்கா முதல இடத்துல நீங்க பண்றங்கோ, பிரத்யட்சத்துக்கு விருத்தமா அனுமானம் நீங்களும் தான் பண்றங்கோ, அதை பத்தி விவாதிக்கலாம். ஆனா 3வது ஒண்ணு சொன்னீங்களே, வேதத்துக்கு விருத்தமா இருக்கிறதுனால தோஷம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு, அதை நாங்க ஒத்துக்கல. வேதத்துக்கு விருத்தமா இருந்தா ஏன் தோஷம்? அப்படி நாங்கள் வேதத்தை நம்பலையே, அதனால அதை எங்களுக்கு தோஷமாக நீங்க சொல்லக்கூடாது அப்படிங்க. 4வது எங்களுடைய ஆச்சாரியர்கள் புத்தனோ ஜினனோ அவர்லாம் பிரம விப்ரலிப்சா சகிதர்கள் சொல்றதையும் நாங்க ஒத்துக்க முடியாது. முக்கியமா வேதத்துக்கு விருத்தம் அப்படிங்கறத சமுதாய தோஷமா நீ சொல்லக்கூடாது அப்படின்னு அவனுடைய அபிப்பிராயம். அதற்காக வேதத்தினுடைய நித்தியத்துவம் அபௌருஷயத்துவம் அதெல்லாம் இங்க சமுதாய தோஷ அதிகாரத்துல சொல்ல வேண்டியிருக்கு. வேதத்தினுடைய நித்தியத்துவத்துக்கும் அபௌருஷயத்துக்கும் 2 வாக்கியங்களை முதல்ல காட்டுறார். ஒன்று அநாதி நிதன அகேஷா வாகுத் சிருஷ்டா ஸ்வயம்புவா அப்படின்னு முன்பே சொல்லியிருக்கார். அநாதி நிதனும் இருக்கு, ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது அப்படின்றதுனால இந்த நித்தியத்துவத்தை ஸ்மிருதிக்காரர் சொல்லியிருக்கார், மகர்ஷிகள் சொல்லியிருக்கிறார்கள். உபனிஷத்தே கூட யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ஷ்ட பிரஹிணோதி தஸ்மை அப்படிங்கிற மந்திரத்துல ஜகத் சிருஷ்டி காலத்தில் பிரம்மாவு சிருஷ்டி பண்ண உடனே பிரம்மாவுக்கு வேதோபதேசம் பண்ணினார் பகவான். அங்க கூட வேதத்தை சிருஷ்டி பண்ணினார்னு இல்ல, பிரஹிணோதி தஸ்மை அந்த வேதத்தை பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணினார் என்று இருக்கிறது. அதனால நமக்கு நம்முடைய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் நம்புவதற்கு இது சரியான பிரமாண வாக்கியம் ஆயிடுச்சு. வேதம் நித்தியம், வேதம் அபௌருஷேயம் அப்படிங்கிறது. ஆனால் வேதம் நித்தியம் அபௌருஷேயம் அப்படிங்கிறத அவன் ஆட்சேபிக்கிறான், அதை ஒத்துக்க மாட்டான். அவன் ஒத்துக்காத அவன் வேதம் அனித்தியம் என்றும் பௌருஷேயம் என்றும் சொல்வதற்கு சில காரணங்களை சொல்றான். அந்த காரணங்களை எல்லாம் இதுல பட்டியல் போடுறார். முதல்ல சாக்கோச்சேதம் கண்கூடாக தெரிகிறது, அது அவனுடைய வாதம். சாக்கோச்சேதம், வேதத்தில் எத்தனையோ சாக்கைகள் இருந்தன, சாமவேதத்துக்கு 1000 சாக்கைகள் இருந்தன என்று பாகவதம் சொல்லுகிறது. அத்தனை சாக்கைகள் இப்பொழுது இல்லை. அதனால வேதத்திலே நமக்கு தெரிஞ்சே எத்தனையோ சாக்கைகள் உச்சேதம் ஆயிட்ட பிறகு வேதம் நித்தியம் எப்படி சொல்லலாம்? வேதம் தான் அழிஞ்சுட்டே வரத, கீழிச்சுட்டே வரத, சில வேத பாகம் போயிட்டு இல்லையே. அதனால அது வேதம் நித்தியம் சொல்ல முடியாதுன்னு அவனுடைய முதல் ஆட்சேபம். 2வது ஆட்சேபம், வேதம் அதற்கு உற்பத்தி உண்டு அப்படின்னு வேதமே சொல்லுகிறது. எங்க சொல்லுகிறது அப்படின்னா, என்று நீங்கள் அனுசந்திக்கிற வேத பகுதி புருஷ சூக்தமே வேதம் உற்பத்தி ஆயிற்று என்று சொல்கிறது. லோகம் உற்பத்தி ஆன பொழுது அப்ப அது அனித்தியம் என்பது தெரிகிறது. 3வது அனித்தியார்த்த சயோகம்னு உண்டு. வேதத்திலே அனித்தியர்களான இந்திரனை பத்தி, இந்திராய சுவாகான்னு வந்தாலும் சரி, அல்ல வசிஷ்டோ ஹரபுத்ரோ காமஜத அப்படி இருந்தாலும் சரி, அல்லது விஸ்வாமித்திரஸ்ய அப்படி வந்தாலும் சரி, இந்த வசிஷ்டர் விஸ்வாமித்திர இந்திரன் இவாள்லாம் பத்தி வேதம் பேசிச்சுன்னா அது எப்படி நித்தியமாக இருக்க முடியும்? இவாள்லாம் அனித்தியர்கள் நாம ஒத்துண்டாச்சு. அதான் அனித்தியார்த்த சயோகம் வந்ததுனால இது சொல்ற வேதமும் இவாளுடைய காலத்தை சேர்ந்துதான் இருக்க முடியும், தவிர அதுக்கு முன்ன இருந்திருக்க முடியாது. அதனாலே வேதம் நித்தியம் கிடையாது. 4வதாக ஒரு ஸ்மிருதி வாக்கியம் இருக்கு. பிரதிமன்வந்தரம் ஜெய்ஷா ஸ்ருதிவன்யாதிதீயதே என்று ஒவ்வொரு மன்வந்தரத்திலையும் வெவ்வேறு ஸ்ருதி வருது அப்படின்னு அந்த ஸ்மிருதிக்காரர் சொல்லியிருக்கார். அப்ப போன மன்வந்தரத்துல இருந்த வேதம் வேற, இந்த மன்வந்தரத்துல இருக்கிற வேதம் வேற அப்படின்னு நீங்களே உங்க ஸ்மிருதிக்காரர்களே சொன்ன பிறகு வேதம் நித்தியம் எப்படி சொல்லலாம்? இது வேற வேதம், அது வேற வேதம், அப்பப்போ வெவ்வேறு மன்வந்தரத்துக்கும் ஒவ்வொரு மன்வந்தரத்துக்கும் வெவ்வேறு வருது அப்படின்ட்டு. 5வதாக
ரிஷிகளுடைய சூக்த காண்ட மந்திர கிருத்வ வச்சனம் விஸ்வாமித்திரஸ்ய சூக்தம் பவதி அப்படின்னா விஸ்வாமித்திரர் இந்த ரிஷி இந்த மந்திரத்துக்கு இந்த சூக்தத்துக்கு ரிஷியா இருக்கார் அப்படின்னு ஜெய்மினிய சாகை இப்படிலாம் ரிஷிகளுடைய காட்ட சாகை இப்படிலாம் பேர் வச்சிருக்கோம். அது தவிர மந்திர கிருத்தோ மந்திர விதகன் மந்திர கிருத்து என்று சில பேர் சொல்லியிருக்கோம். ஒரு ஆராய்ச்சியாளன் மந்திர கிருத்து என்பது 21 தடவை வந்திருக்கு அப்படின்லாம் எழுதியிருக்கான். அவனுக்கு அதுல மூர்தன்யமா மந்திரத்தை பண்ணினவர்கள் உண்டுன்னு வேதமே சொல்றது அப்படிங்கிறது சொல்றதுக்காக அப்படி இத்தனை தடவை மந்திர கிருத்துன்னு வேதம் சொல்றது. அது 5வது ஹேதுவா இருந்து இந்த 5 ஹேதுக்களாலே வேதம் நித்தியமும் கிடையாது அபௌர்ஷயமும் கிடையாது அப்படின்னு தெரிகிறதுன்னு அவனுடைய வாதம். அந்த 5 வாதத்தை எடுத்துட்டு சுவாமி சாதிக்கிறார் சமாதானம். முதல் வாதத்துக்கு சமாதானம் சாகோச்சேதம் தெரிகிறது அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவா அந்த வேத சாக்கையை அத்தியனம் பண்ணலன்னு அர்த்தமே தவிர வேத சாக்கையை அத்தியனம் பண்ணிட்டு வருவா எத்தனை பேர் இருக்கார்? வியாசர் இருக்கார், ஆபஸ்கந்தர் இருக்கார், அகஸ்தியர் இருக்கார், பரசுராமர் இருக்கார், அகஸ்தியர் மலையத்தில் இருக்கார், பரசுராமர் மகேந்திரத்தில் இருக்கார், நமக்கு தெரியாத இடங்கள்ல இருந்துட்டு இருக்கா. அவள்லாம் எத்தனையோ வேத சாக்கைகளை அத்தியனம் பண்ணிட்டு கிருத்தயுகம் பிறந்தவாறே அங்கும் யதாபூர்வம் பிரவர்த்திப்பிக்கையாலும் அந்த மகர்ஷிகள் எல்லாம் அந்த சாகையில மறுபடியும் கிருத்தயுகம் வரைச்ச அத்தனை மறுபடியும் பிரவர்த்தனம் பண்ணுவான். ஆனா மகர்ஷிகள் அது சாகையை அதற்கு உச்சேதம் இல்லாதபடியாக அனுசந்தித்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது முதல் ஆட்சேபத்துக்கு சமாதானம். 2வது தஸ்மாத் அஜாயதான்னு ஒண்ணு இருக்க வேதத்துக்கு ஜன்மம் சொல்லி இருக்கேன் அப்படின்னா ஜன்னு தாத்துக்கே பிராதுர்பாவம் தான். தாத்வர்த்தமே அதுதான். தாத்வர்த்தம் படி பிராதுர்பாவமாயிற்று, அதாவது மறைந்திருந்தது வெளிப்பட்டது அப்படின்னு தான் அர்த்தம் அதுக்கு. அதனால தாத்வர்த்தத்தை படி வேத பிராதுர்பாவம்னு அர்த்தம் சொல்லலாம். 3வது இந்திரனையும் விஸ்வாமித்திரனையும் வசிஷ்டனையும் இது சொல்கிறது அப்படின்னா ஸ்ரீபாஷ்யத்தை வந்த விடயம் தான் இது. இதில் மறுபடியும் சொல்கிறார் விரீகி யவ பசு ஆதிகளை போல வேதத்திலே விரீகியை வைத்து பண்ண வேண்டும், எவம் என்ற தானியம் விட வேண்டும், ஹோமத்துக்கு திரவியமாக பசு வேணும் அப்படின்னா சொல்லிட்டு பசு வந்துட்டே அதனால எங்காச்சும் பசுவுக்கு அப்புறம் தான் வேதம் சொல்ல முடியுமானா பசு இதுக்கு முன்னே இருந்ததே அப்படின்னு. அதேதான் இங்கேயும் இந்திரன் இதுக்கு முன்னே இருந்தானே, இதெல்லாம் கூட பிரவாக நித்தியங்கள் தானே. இதுக்கு முன்னே இருந்த இந்திரன் அதுக்கு முன்னே இருந்த இந்திரன் அந்த மாதிரி விஸ்வாமித்திரர் வியாசர் எல்லாரும் கூட பிரதித்வாபராந்தம் வியாசர் அவதாரம் நடக்கும். பிரதித்வாபராந்தம் வியாசர் வேத விபஜனம் பண்ணுவார். இப்போ வியாசர் சொல்லிட்டுன்னா அது இதுக்கு முன்னே இருக்கிற வியாசர் வச்சு சொல்லிட்டு இதெல்லாம் பிரவாக நித்தியங்களான வஸ்துக்களான அப்படின்னால் வேதத்துல சொன்ன பேர்கள் எல்லாம் இது வேதத்தினுடைய நித்தியத்துவத்தை பாதிக்காது அப்படின்னு. அப்புறம் ஒவ்வொரு மன்வந்தரத்துக்கும் வெவ்வேறு ஸ்ருதி நீங்க சொல்றீங்களே குறித்து சொல்றதே அப்படின்னா அதுக்கு சுவாமியினுடைய பதில் தத்தகாலனியத அனாதி வேத பிரவர்த்தன பரம். வேதம் அனாதியாகவும் இருக்கு அனந்தமாகவும் இருக்கு. அனந்தம்னா 2வது அர்த்தத்திலையும் நிறையவாகவும் இருக்கு. அதனாலே அந்த மன்வந்தரத்துக்கு அனாதியான வேத ராசியிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து இந்த மன்வந்தரத்துக்கு இன்னொரு மன்வந்தரத்துக்கு அனாதியான வேத ராசியில் அதே பகுதியும் இருக்கலாம், வேற பகுதியும் இருக்கலாம், மாறுதலும் இருக்கலாம். ஆனால் அந்த வேதம் மாறி இருக்குன்னு அர்த்தம் இல்லை. வேதம் ஏகரூபமா தான் இருக்கு. வேத ராசி பெருசா இருக்கிறதுனால வேற மன்வந்தரத்துக்கு வேற ஒரு வேத பிரவர்த்தனம் இருக்கலாம். அதனால இந்த வேதம் போன மன்வந்தரத்துல இருக்கிற வேதம் மறைஞ்சு போயிட்டணும், இந்த மன்வந்தரத்துல புது வேதம் சிருஷ்டியாக்கணும் அர்த்தம் கிடையாது அப்படின்னு. கடைசியாக பேர்லாம் வருது. ஜமினி சாகா அப்படிங்கிறோம் ரிஷிகளுடைய பேர் இருக்க வேதத்துல அப்படின்னா விஸ்வாமித்ராதி சம்ஞக பூர்வ ரிஷி திருஷ்ட வேத பாகத்தை இதுக்கு முன்னிருந்த விஸ்வாமித்திரர் எந்த வேத பாகத்தை பார்த்தாரோ அந்த வேத பாகம் இப்பொழுது அத்தியனம் பண்ணாதிருக்க செய்தே கொண்ட அத்தியனத்தை இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? இப்போ இருக்கிற விஸ்வாமித்திரர் விட்டார அதை மறுபடியும் பார்ப்பாங்க. மறுபடியும் பார்த்து அதனால்தான் விஸ்வாமித்திர ரிஷி அவர் திரஷ்டா மந்திர திரஷ்டா அப்படின்னு சொல்றோம். விஸ்வாமித்திர மந்திர திரஷ்டானா இதுக்கு முன்னிருந்த விஸ்வாமித்திரன் இதே மந்திரத்தை தரிசிச்சிருக்கார். இப்பொழுது அத்தியனம் ஒழிஞ்சு போயிருக்கு, இப்ப மறுபடியும் தரிசிக்கிறார் அப்படின்னு அர்த்தம் என்று அவன் கேட்ட 5 ஆட்சேபங்களுக்கும் அவன் சொன்னதுக்கும் சமாதானம் அருளுகிறார். வேதம் நித்தியம் என்றும் அபௌர்ஷேயம் என்றும் ஆயிற்று. அடுத்ததாக வைதிக மதம் என்பது அழியாது அப்படிங்கறத பற்றி சொல்ல போறாரு. இவ கேட்கற கேள்வி கலையை வளர்க்க பயிர் அழியுமா போலவும் இவரே சொன்ன திட்டாந்தம் தான். இதே பரமத பங்கத்துல இதுக்கு முன்ன களை போல இருக்கே நம்ம படிக்கணும் பரமதங்களா. அப்ப களையை வளர்த்து விட்டுட்டோம்னா பயிர் அழியும் இல்லையோ அது போலவும் சேனமத்தியாயத்தாலும்
நிறைய பருந்துகள் நடுவுல ஒரு புறாவை விட்டா அந்த புறாவை அந்த பருந்துகள் எல்லாம் வச்சிடும். இந்த புறாவால வாழ முடியாது. அதே மாதிரி நம்முடைய வைதிக மதமானது மற்ற பர மதங்கள் அதிக ஜன பரிகிரகீதமான மதங்கள் எல்லாம் இருக்கு. அது நடுவுல மாட்டின்னு கொடுத்தனா இது எப்படி வாழும், இது இல்லாமல் போய்விடுமே அப்படிங்கிறது சங்கை. அதற்கு சுவாமியினுடைய பதில், சுருக்கமான பதில், பகவான் ரட்சிக்கிறார் வேதத்தை நாம ரட்சிக்கணுங்கிறது இல்ல. நம்ம வேதத்தாலே ரட்சிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது வேணா சொல்லலாம். வேத ரட்சகர்ங்கிறது நாம் கிடையாது. ஆனாதசாத்திய பாஷண்டைஹி ஸ்ரீதர்மோ விலோபிதஹ திருதண்டதாரிணா பூர்வம் விஷ்ணுனா ரக்ஷிதாத்ரி. கத்திரிஸ்மிருதியில இருக்கு. தத்தாத்திரேய அவதாரத்தை பத்தினதுன்னு சொல்றா. இத ஆனாத சாத்திய பாஷண்டர் இவர்கள்லாம் தான் இங்கே நிராகரணியர்களான பரமதங்கள். அவர்களாலே திரீ தர்ம விலோபிதா. ஆனா அப்படி தர்மம் விலோபிதமான பொழுது அதை யார் ரட்சிக்கிறார்? திருதண்டதாரிணா பூர்வம் விஷ்ணுனா ரட்சதாத்ரியின் பகவான் விஷ்ணு அவதாரம் எடுத்து அந்த வேதத்தை ரட்சிக்கிறார் அப்படின்னு ஸ்மிருதி சொல்வது போலவும் தர்மஸ்ய பரிரட்சிதா. ராமாயணத்தில் வால்மீகி ராமாயணத்தில் ராமர் பத்தி வருது. தர்மஸ்ய பரிரட்சிதா துவம்யய சாஸ்வத தர்ம கோப்தா நாராயண சாஸ்வத தர்ம கோப்தா. வெவ்வேறு இடங்கள்ல தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி. கீதையில தர்மத்ராணாய கேவலம் இப்படி எல்லாம் இருக்கிற வச்சனங்கள் எல்லாம் பார்த்தா பகவான் தன்னுடைய பொறுப்பாக அவதாரங்களை எடுத்தோ எடுக்காமலோ அந்த வேதத்தை ரட்சணம் பண்றது அவனுடைய பொறுப்பு. அதனால அது எப்பொழுதும் ரட்சிதமாகத்தான் இருக்கும். வைதிக மதம் என்றைக்கும் அழியாது. சத்தோத்தரர் பக்கலிலே இது பிரவருத்தமாய் போரா நிற்கும் அப்படின்னு வைதிக மதம் அழியாதுங்கிறது அடுத்த விஷயம். அதுக்கடுத்தது ஆனாலும் கூட ஜனங்கள் எதுல நிறைய கும்பலா திரளா போய் சேரறா அப்படின்னு பார்த்தா அது மத்த மதங்கள்ல தான் இருக்கு. இப்போ இருக்கிற கிறிஸ்தவ மதங்கள் உள்பட இது சொன்னதாக வச்சுக்கலாம். ஆள் திரள்றதுக்கு அவ நிறைய வழிகள் வச்சுட்டு இருக்கா திரட்டுறதுக்கு. ஏன் ஜனங்கள் அங்க போய் விழறா அப்படின்னா அதுக்கு 6 காரணம் சொல்றார் இந்த சமுதாயத்தோட அதிகாரத்துல. கேள்வி, மதாந்தரங்களுக்கு அசங்கியாத ஜனபரிகிரகம் லோகத்தில் வந்தது ஏன் என்று அசங்கியாத எண்ணிலடங்காத ஜனங்கள் அந்த இடத்துல எத்தனை பேர் இருக்கா அந்த மதாந்தரங்கள்லன்னா நிறைய பேர் இருக்கா. அப்படி ஏற்பட்டதுக்கு காரணம் என்ன என்றால் 6 பதில். பதில் 1, வைதிக பரித்தராய் கொண்டு போக்கற்றவர்களை ஆழ்திரளுகைக்காக கூட்டிக் கொள்ளுகை. அது முதல் காரணம். சில பேர் ஜனங்கள் அவன் துஷ்டனா இருப்பான் அல்லது அபராதியா இருப்பான், அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும்ட்டு நம்ம ஜாதி பிரஷ்டம் பண்ணியோ மத பிரஷ்டம் பண்ணியோ அவனை தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு பரித்தியாகம் பண்ணின பிறகு அவனெல்லாம் நான் போட்டுக்கிறவா அப்படின்னு சொல்லி ஆள் திரளுவதற்காக அவன் கலந்துக்கிறான். அது ஒரு காரணம். 2வது, ஔஷதி மணி மந்திர யந்திர பாவன பாஷித திருஷ்டி முஷ்டி சேஷ்டா விசேஷ சாமர்த்தியங்களை கொண்டு அவர்களுக்கு இது தேசகன் ஒத்துக்கிறான். அவனுக்கு ஒரு சாமர்த்தியம் இருக்கு. எத்தனையோ சித்து வித்தியை எல்லாம் சுத்தரமான வித்தியைகள்லாம் அவன் என்ன பண்றான். நம்மளோட பண்ண முடியும். ஆனா நம்ம ஆச்சாரியால் அந்த வழிக்கு போக மாட்டான். அவன் அந்த வழியில் போயிட்டு இருக்கான். என்னென்ன அப்படின்னா ஔஷதி மருந்து எல்லாம் நல்லா கொடுக்குறான். மணி ரத்னங்களுடைய சுபாவங்களை தெரிஞ்சுட்டு அதை உபயோகப்படுத்திக்கிறான். மந்திர நிறைய மந்திரம் போடுறான். யந்திர பாவனை தியானம் பண்றான். பாஷித பேச்சு பேசுறான். திருஷ்டி கண்ணாலே பாக்குறான். முஷ்டி சேஷ்ட சில சமயம் அடி குத்துலாம் கூட பண்றான். என்ன வேணாலும் பண்ணுவான். அவனுக்கு என்ன வேணும் அவன் மதத்துல எல்லாரும் சேரணும். அந்த விசேஷ சாமர்த்தியங்களை கொண்டு ஜனங்கள் நம்புறதுக்காக என்ன பண்றான்? பிரதிமா ஜல்பனம் பாஷாண ஸ்போட்டனம். பிரதிமா ஜல்பனம்னா பொம்மைய பேச வைக்கலாம். ஜனங்கள்லாம் பார்த்து ஆஹா அப்படின்னு பிரமிச்சு போறது, இந்த பொம்மை பேசுறதே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பாஷாண ஸ்போட்டனம், ஒரு மந்திரத்தை சொல்லி அதை உத்து பாக்குறான். ஒரு கல்லு 2ஆ புழக்கிறது பாரு. இதெல்லாம் பண்ணி காமிக்கிறான். அதை ஒத்துக்கிறாங்க. வாஸ்தவமாக மந்திர சித்தி அவனுக்கு இருக்கு அப்படிங்கிறத. ஆதித்ய ஸ்தம்பனம் மற்றும் மாயா, இந்திரஜாலம், வசியம், ஆகர்ஷணம், மோகனம் அந்தந்த சாஸ்திரம் இருக்கு. அதெல்லாம் உபயோகப்படுத்திக்கலாம். ஆனா நம்ம எல்லாம் என்ன சொல்றோம்? அதெல்லாம் சுத்திர சித்திகள் அப்படின்னு நம்ம சொல்லி விட்டுருக்கோம். சுத்திர சித்திகளை இட்டு மந்த புத்திகளாய் சுத்திர கௌதுகிகளாய் இருப்பவர்களுக்கு அவற்றிலே ஆசையை விளைவிப்பித்தும் அப்படி போட்டு நிறைய தினங்கள் தேவை. நம்மளால அப்படி பண்றது இல்லையே. 3வதாக ஒண்ணு, அந்த கரண சங்கோபத்தை பண்ணி ஹிப்னாட்டிசம் அப்படிங்கிற மூலியம் மனசையே உற்று பார்த்துட்டே இருப்பான். நம்ம மனசுலயே அவன் நினைக்கிறத நம்ம நினைக்க முடியாது பண்ணிடுவோம்.
அந்த மாதிரி அந்த காரண சங்கோபத்தை பண்ணி அனுப்பிரவேசிப்பித்துக் கொள்ளுகையாலும். நாலாவது சப்தகடிகா போஜனாதி ஜீவிகா சௌகரியத்தாலும். இந்த மதத்துல சேர்ந்தா வாழ்க்கைக்கு கஷ்டப்பட வேண்டாம், சாப்பாடு நான் போட்டுடுறேன். சப்தகடிகா போஜனம் 7 நாள் ஆச்சுன்னா போஜனம் சித்தம் எல்லாரும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு இழுக்கிறான். அது தவிர அபாசித அநாதி பரம்பரா பிரசித்தியாலே அசங்கேத சம்பாவனங்களான ஜாதி விசேஷங்களை கழித்துக் கொள்கிற பிராமணன் சித்திரேசன் சூதரெல்லாம் ஜாதி விசேஷம் பண்ணி விவஸ்தைகள் பண்ணி அதுக்கு நிறைய கடமைகளை ஏற்படுத்தி நீ இதை பண்ணணும், நீ அதை பண்ணணும், இல்லைன்னா உனக்கு தர்மலோபம் வரும் அப்படி எல்லாம் மிரட்டிட்டு இருக்காம இனி என்ன வேணாலும் பண்ணலாம்டா, எந்த ஜாதி வியவஸ்தையும் வேண்டாம், நீ இஷ்டப்படி இருக்கலாம், நீ என்னுடைய மதத்தை சொல்லிட்டு இருந்தா போறோம், உனக்கு எல்லா சௌகரியமும் பண்றேன் அப்படின்னு சொன்னா நியமலாகவத்தாலே திருஷ்டாதிருஷ்ட சௌகரியத்தை காட்டி வசீகரிக்கையாலும். நியமங்கள்லாம் லகுவா போச்சு. இந்த என்னுடைய மதத்தை சேர்ந்ததுனால என்னென்ன தர்மங்கள் பண்ண வேண்டும், காத்தால எழுந்தா குளிச்சே ஆக வேண்டும் அல்லது சந்தியாமனம் பண்ணணும், எதுவும் கிடையாது. நியமலாகவம் இருக்கு, அதனால உனக்கு திருஷ்ட சௌகரியமா இருக்கு, சாப்பாடும் போட்டுடுறேன், அதிருஷ்ட சௌகரியமா இருக்கு. என் மதத்துல சேர்ந்தா இதெல்லாம் ஒண்ணும் பண்ணாமலே சொர்க்காதிகளுக்கு போயிடலாம் அப்படின்னு நாம பிரச்சாரம் பண்றதுனால அது ஒரு வழியா வச்சிருக்கான். இந்திரஜால கல்பங்களாய் ஏழைகளுக்கு தோஷணம் தெரியாத சாதன தூஷணாபாசங்களை எட்டு அனதி பிரஜரான தார்க்கிகரை ஆதரித்துக் கொள்கையாலும். சில தார்க்கிகர்கள் இருக்கிறார்கள், தர்க்கம் பண்றவர்கள், யுக்திவாதம் பண்ணுகிறவர்கள். அவர்கள்ல சில பேர் அனதி பிரஜர்களா இருக்கிறார்கள். அவ்வளவு தூரம் அவளுக்கு புத்தி போராது, ஆனா தற்காணிக்க மாத்திரம் தெரியும். எதிர்த்து குறுக்கு கேள்வியெல்லாம் அழகா கேட்பான். அவள்லாம் அவன் ஆதரிச்சுப்பான். அவளுடைய ஆதரவோடு கூட தன்னுடைய மதத்தை அதிகமா வளர்த்தணும். இப்படி பகுஜன பரிகிரகம் உண்டாம். அவளுக்குதான் நிறைய ஜனம் தேர்வா. நமக்கு வாஸ்தவமா எது தர்மம், நீ என்னென்ன தர்ம அனுஷ்டானங்களை பண்ணி ஆகணும் அப்படின்னு நியமங்கள்லாம் நிறைய சொல்லி இதுபடி பண்ணு அப்படின்னா ஜன சேர மாட்டான். ஆன பின்பு இதுதானே வழியாக இப்படி நிறைய பேர் சேர்ந்த பிறகு பின்னால் அது இதுவரையில் சேராதவள்லாம் பார்ப்பாங்க. கதானுகதிகோ லோகஹ ந லோகஸ்தத்வ சிந்தகஹ. இவாள பாப்பான், இங்க நிறைய பேர் சேர்ந்திருக்காள, இதுதான் உண்மை போல இருக்கு அப்படின்னு சொல்லி லோகம் வந்து கதானுகதிகமா போய் அது இன்னும் சில பேர் சேர்ந்துட்டே இருப்பான். ந லோகஸ்தத்வ சிந்தகஹ. எது உண்மைங்கிறத பத்தி லோகம் ஆராயாது. எங்க நிறைய பேர் போயிருக்காளோ அங்க நம்மளும் போயிடுவோமே அப்படி போயிடுவான். மூர்க்காக பூஜித பூஜகாக. மூர்க்கங்கள்னா யார பூஜை பண்ணுவா அப்படின்னா ஏற்கனவே யாருக்கு அதிக பூஜை நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காளோ அவங்க கிட்ட போய் இவன் பூஜை பண்ணுவான். இவன் பூஜனீயனா அப்படிங்கறதெல்லாம் பத்தி விவேகம் பண்ண மாட்டான். மூர்க்கா பூஜித பூஜகா என்று பரிகிரக பரம்பரை நடக்கும். அதனால ஒரு தலைமுறை அங்க பரிகிரகம் அப்படி ஆயிடுச்சுன்னா அடுத்தது அப்படியே போயிட்டே இவனை பார்த்தாவன் அவனை பார்த்தவன் அப்படின்ட்டு. வேதாதித்ய சந்நிதியில் விபரீத சமயங்கள் அந்தகார கல்பங்களாம். ஆனால் வைதிக மதத்துல இந்த மாதிரி பகுஜன பரிகிரகம் இருக்காது. ஆனா வேதங்கிறது சூரியன் மாதிரி, வேத ஆதித்யன், அவனுடைய சந்நிதியில அதெல்லாம் அந்தகாரம் போல பெருமாள் பார்த்துப்பான் அப்படின்ட்டு அந்த கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு. அடுத்ததாக எல்லா மதங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டா என்ன, ஒருத்தனை போய் கண்டிப்பான சொல்லிட்டா என்னங்கிறது மாத்திரம் இல்ல, நீங்களே பல இடங்கள்ல அப்படி சொல்றோங்க. கேள்வி கேட்கறவங்க கேட்கலாம். ஒரு ஸ்மிருதி சொல்றது, ஸ்மிருதி சந்திரிகையில நாரதருடைய வாக்கியம், பாஷண்டனைகமஸ்ரேணி பூகப்ராதகணாதிஷு சம்ரக்ஷேத் சமயம் ராஜா துர்கே ஜனபதே ததா. இதுக்கு என்ன அர்த்தம்? நாரதர் சொல்றார், ராஜாவா இருக்கிறவன் நீ இந்த தர்மமா அந்த தர்மமா போட்டு அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு கூடாது. அவனுடைய தர்மம், அதாவது அவனுடைய மதம் எதுவா இருந்தாலும் இவன் நடுநிலையாளனாக இருந்து அவன் ஒழுங்கா சட்டப்படி நடக்கிறானாங்கிறது மாத்திரம் பார்த்துட்டு இல்லைன்னா தண்டிக்கலாம். அப்படிதான் நாரதர் சொல்லியிருக்கார். அதுல இருந்து என்ன தெரிகிறது? ராஜாவுக்கு இந்த தர்மத்தை விதித்ததில் இருந்து எல்லா தர்மங்களையும் எல்லா மதங்களையும் ஆதரிக்கலாம் அப்படின்னு தெரிகிறது. மனுஸ்மிருதியிலேயே கூட நிகிருஷ்யதாபயேற்றம் சமய வியபிதாரினம் என்று, சமய வியபிதாரி அவனவனுடைய சமய சித்தாந்தத்திலே வியபிதாரம் பண்ணி தப்பு பண்றவனுக்கு அவனை நிகரிக்க தண்டிக்கவும் தண்டிக்கலாம், தாபயேத அபராதமும் விதிக்கலாம் அப்படின்னு மனுவும் சொல்லியிருக்கார். அது தவிர ஆழ்வாரே கூட பிணக்கர அறுவகை சமயமும் நன்னெறி உள்ளி உரைத்த கணக்கரு நலத்தினன் அப்படின்னு அறுவகை சமயத்தை சொல்லட்ட பிணக்கு அற. அதுல போய் பிணக்கெல்லாம் நாம் பண்ணாதபடியாக அந்த அறுவகை சமயத்தை கணக்கர உரைத்தனன் பகவான்.
பெருமாளே தான் அந்த அறுவகை சமயமும் ஏற்படுத்திட்டார், அதுக்குள்ள பிணக்கில்லாதபடியும் ஏற்படுத்திட்டார் அப்படின்னு ஆழ்வாரே சொல்லிவிட்டார். இப்படி இத்தனை வாக்கியங்கள், ஸ்மிருதி வாக்கியங்கள், ஆழ்வாருடைய சுத்திகள் எல்லாம் இருக்கிறத பார்த்தா அது பாட்டுக்கு அந்த மதமா இருந்துட்டு போட்டுமே, நம்ம எதுக்கு கண்டிக்கணும் அப்படின்னு தோணும். அப்படிங்கிறது அவனுடைய அடுத்த ஆட்சேபம். ஆழ்வாருடைய இன்னொரு சுத்தி, இலிங்கத்திட்ட புராணத்தீரும் சமணரும் சாக்கியரும் மலிந்து பாது செய்வீர்களும் மற்றும் தெய்வமும் ஆகி நின்றான் என்று அவன் தெய்வத்தை கண்டிக்கல. உன்னுடைய தெய்வமும் ஆகி நின்றவன் இவன் தான், பொலிந்து நின்றவரான் தான். ஒலிந்து நின்ற விரகம் கண்டி ஒன்றும் பொய்யில்லை போற்றுவினோ என்று கூட சொல்லிட்டாரு. இந்த பாட்டுக்கு நீங்க உங்க அனுஷ்டானங்களே பண்ணிட்டு இருக்கோ, அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல, எல்லாத்தையும் எங்க பெருமான் தான் கவனிச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டா அது கண்டிக்கலையே, ஆழ்வார் கண்டிக்க வேண்டாம்னு சொல்ற மாதிரி இருக்கே அப்படிலாம் அவன் கேட்கறான். அதுக்கு பதில் முதல் சூத்தி இருக்கே, ஸ்மிருதி சந்திரிகையில நாரதருடைய வாக்கியம். அதுல ராஜா எல்லா சமயத்தினுடைய தர்மத்தையும் ரட்சிக்க வேண்டும் சொன்னாரே தவிர பாஷண்டி சமயம் எல்லாம் கூட பிரமாணம் சொல்லல. பிரமாணம் சொல்ல முடியாது, ஏன்னா தர்மங்கள் பரஸ்பர விருத்தங்களாக இருக்கு. ஒரு தர்மம் சொல்றதே இவர் சொல்ல போறார், அடுத்ததுல அடுத்த ஜென்மம் ஒண்ணு கிடையாது, அடுத்த லோகம் ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்ல போறார். ஆனா புத்தன் சொல்ல போறான், நாளைக்கு சொல்ல போறார் அடுத்த ஜென்மம் உண்டு, புத்தருக்கே இதுவரையில 500 ஜென்மம் ஆயிருக்கு அப்படிலாம் அவன் சொல்ல போறான். இதுவும் சரி அதுவும் சரி நம்ம எப்படி சொல்ல முடியும்? பரஸ்பர விருத்தங்களா இருக்கிறது எல்லாம் சரின்னு சொல்றது இல்ல. அதனால அந்த நாரதருடைய வாக்கியத்துக்கு எல்லாம் சரின்னு அர்த்தம் இல்ல. அவன் எத்தையாவது சொல்லின்னு போறான், அவன் ஒழுங்கா இருந்தான்னா கவனிச்சுக்கோ. அதாவது சாமானிய தர்மங்கள் இருக்கே, சத்தியம், அஸ்தேஜம், அஹிம்சா, அதெல்லாம் அவன்கிட்ட சரியா இருந்ததுன்னா அவனையும் சேர்த்து ரட்சணம் பண்ணுன்னு ராஜாக்கு சொன்னாரே தவிர அவன் சொல்றதெல்லாம், அவன் ஜல்பனம் பண்றதெல்லாம் பிரமாணம் வச்சுக்கோ அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இரண்டாவதாக இந்த பாஷண்டிகளை வெறுத்து ஒதுக்க வேண்டும் நிறைய வசனங்கள் இருக்கு. பாஷண்டினோவி கர்மஸ்தானி வைடாலம் விரதிகான் சஷானி கைதிகான் பகவஸ்தீஷ்ட வாங்மாத்திரேனாவி நார்ஜயேத் நாஷ்டயேத். அவர்களை கொஞ்சம் கூட புஜிக்கவே கூடாது, பார்த்தால் கூட அவன் நீ சொல்றது சரிதான் தப்பு கூட பேசிடக்கூடாது. பாஷண்டி பகவத்தீஷ்ட வர்ஜயேதி, அவன் வர்ஜனம் பண்ணணும். சம்பாவனாத வினராக நரகம் பிரயாந்தி, அவனை கொஞ்சம் ஆதரிச்சு பாஷண்டிகளை சம்பாவனம் பண்ணினாலே அதிலேயே நமக்கு நரகம் வந்துடும். அந்த அளவுக்கு அந்த பாஷண்டிகளை விளக்க வேண்டும். வெறுப்பொடு சமணர் முண்டர் விதியில் சாக்கியர்கள் நின்றால் பொறுப்பரியனகள் பேசில் போவதே மோஜதாயி. மேல இன்னும் உத்தரார்த்தம் இன்னும் கூட தலை இருக்கிறதெல்லாம் வரப்படுது. குறுப்பென கிடைக்குமாகில் கூடுமேல் தலையை தாங்கி அறுப்பதே கண்டும். அந்த அளவுக்கு அவளை நிகிரகம் பண்ணணும் நம்ம அப்படின்ற வசனங்கள் இருக்கிறதுனாலையும் சமய வியபிகாரிகளை நிகிரிக்கேன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா சமய வியபிகாரினா என்ன அர்த்தம்னா, சத்தியம், அஸ்தேஜம், அஹிம்சை முதலிய சாமானிய தர்மங்களை மீறுபவனை தண்டிக்க வேண்டும் தான் அங்க அர்த்தம். அப்புறம் அவன் சமயப்படி நடக்கிறதுக்கு ராஜா உபகாரம் பண்ணணும் அப்படிங்கிறது கூட அங்க அர்த்தம் கிடையாது அப்படின்ட்டு. பரஸ்பர விருத்தங்களுமாய் வேத விருத்தங்களாமான இச்சமயங்களை எல்லாம் பிராணிகளுடைய துஷ்கர்மங்களுக்கு ஈடாக பிரவர்த்திப்பித்தவன் நாராயணனே. துஷ்கர்மகார பிராணிகள், ஜந்துக்கள், எத்தனையோ துஷ்ட ஜந்துக்கள் இருக்கு, அவனுக்கு பாவம் சேரணும். அதுக்காக நாராயணனே இந்த மதாந்தரங்களையும் சிருஷ்டித்து வச்சிருக்கான். ஆசிரியதற்கு அவற்றால் கலக்கம் வராதபடி நல்வழிப்படுத்துபவனும் சர்வேஸ்வரனே. அனாசிரியர்கள் கெட்டு போறதுக்கு வழியை ஏற்படுத்தினவன் அவன் தான். தன்னை ஆசிரியர்கள் அவள் சம்ரட்சகா ஆகுவதற்கு வைதிக மதத்தை பரப்புவதும் அவனே தான். அதே மாட்டாதே ஆகிலும் என்கிற பாசுரத்துல பார்த்துக்கலாம். மாட்டாதே ஆகிலும் என்ன வருது, அவன் மாட்டாதே பல சமயம், அவனை நாம் நினைக்க மாட்டாதே பல சமயங்களை ஏற்படுத்தினான் அப்படின்ட்டு. அதாவது துஷ்கிருத்துகளுக்காக அந்த சமயங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. இப்படியாக ஒரு விதத்தை கொஞ்சமாக சங்கிரகமாச்சு. இப்போ சுவாமி தேசிகாசிய பிரகாசத்திலிருந்து கொஞ்சம் முடிய போறது நாள் பார்க்கணும். சுவாமியினுடைய ஸ்லோகம், வேதா பிரமாணம் ததனுஸ்மிருதீனாம் ததிஷ்டமானம் ததனுக்ரஹாய புத்தார்ஹதாதேஹ சமயாஸ்து சர்வே தத்யாஹுதேஹ நைவ பதம் பிரமாயாக. இந்த சமுதாய தோஷாதிகாரத்தினுடைய சுருக்கம் வேதாந்த வாமதுக சுவாமியினுடைய ஸ்லோகம். வேதாக பிரமாணம், அது இதுல இருக்கு, ஏன்னா அது நித்தியம், அது அபௌருஷேயம் அப்படிங்கறதெல்லாம் பத்தி சொல்லியிருக்காரு இதுல. ததனுஸ்மிருதீனாம் ததிஷ்டமானம், அதற்கு பிறகு ஸ்மிருதிகளுடைய ததி இருக்கே அது கூட இங்கே பிரமாணமாகும். ததனுக்ரஹாய, அது உபபிரமண கிரந்தங்கள் தானே. புத்தார்ஹதாதே சமயாஸ்து
தத்து விபரீதத்தா புத்தனுடைய சமயம் அர்ஹத்தினுடைய சமயம் அதெல்லாம் எப்படின்னு கேட்டா சர்வே தத்வியாஹதேஹே இந்த பிரமாணமான வேத ஸ்மிருதிகளுக்கெல்லாம் வியாஹதி ஏற்படுத்துவதனாலே நைவ பதம் பிரமாயாக அது பிரமாணமே ஆகாது அப்படிங்கிறது இந்த சமுதாய தோஷாதிகாரத்தினுடைய சாரம் என்று சாதிக்கிறார். இந்த சாரத்தை சுவாமி தேசிகனே கூட சாதிக்கிறார். சாரமா என்னன்னா சமுதாய தோஷங்கள் 4 சொன்னோம் இல்லையா, முதல்ல கூத்தார்க்கம் அப்படின்னு ஒண்ணு, அந்த 4ஐயும் மறுபடியும் ஒரு செய்யுள் 4 சொல்றார். மீண்டுரைக்க விறகு தரும் தர்க்கம் கொண்டே அவ எப்படிப்பட்ட தர்க்கத்தை வச்சுட்டு இருக்கானா, மீண்டுரைக்க விறகு தரும் அந்த தர்க்கத்துக்கு பிரதி தர்க்கமாக எதிர் தர்க்கத்துக்கும் வழி இருக்கு. விறகுனா வழி, ஒரு உபாயம் இருக்கு. வேற விதமாகவும் சொல்லலாம். அப்படி ஒரு தர்க்கத்தை வச்சுப்பா, அந்த தர்க்கத்தை வச்சு சாதிக்கிறான். மீண்டுரைக்க விறகு தரும் தர்க்கம் கொண்டே வேண்டுங்கால் வேண்டுவதே விளம்புகின்றார். அவர்கள் எதை நினைத்தவற்றையெல்லாம் சாதிக்கப்பட்டு சொல்ற மாதிரி வேண்டுங்கால் வேண்டுவதை தங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை முதல்ல இருப்பா, அதுக்கேற்ற மாதிரி தர்க்கத்தை திருச்சுப்பா. தர்க்கம் தான் அப்புறம் வேண்டுங்கால் வேண்டுவதே விளம்புகின்றார். இது முதல் தோஷம். இரண்டாவது தோஷம் பிரத்யக்ஷ உபஜீவிய பிரத்யக்ஷ விருத்தமான ஹேதுக்களை சொல்வார்கள் அப்படின்றது. அத தமிழ் எப்படி சொல்றார், கண்டதற்கு விபரீதம் கத்துகின்றார். தான் கண்ணால் பார்க்கறதுக்கு எது விபரீதமா இருக்கோ அதை அவ கத்தின்னு இருக்கு. கண்டதற்கு விபரீதம் கத்துகின்றார் இரண்டாவது தோஷம் ஆச்சு. மூணாவது தோஷம் என்ன, காணாத குறை மறையில் காட்ட நிற்பார். வேதத்துல குறை எதுவும் கிடையாது, ஆனா அந்த வேதத்துக்கு குறை இருப்பதாக அவர்கள் காட்டிக் கொண்டிருப்பார்கள். அது என்ன குறைனா அனித்தியத்துவம் பௌஷயத்துவம் இந்த மாதிரி குறைகள்லாம் உண்டு என்று அவ சொல்லிட்டு இருப்பார். பண்டொருத்தன் கண்டுரைத்தேன் நானே என்ன பல வகையில் உபாதிகளால் படிந்து வீழ்வார். எங்களுக்கு மூலபுருஷன் இருக்கான், அவன் பெரிய சர்வஜன் மாதிரி. பண்டு ஒருத்தன் அவன் என்ன சொன்னான், கண்டுரைத்தேன் நானே, நான் நேரடியா பார்த்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு உபதேசத்தை அப்படின்னு அவன் சொல்லுவான். அதில் வீழ்ந்து வாய்வான். அன்றொருத்தன் கண்டுரைத்தேன் நானே என்ன பல வகையில் உபாதிகளால் படிந்து வீழ்வார். இப்படி 4 தோஷம் சமுதாய தோஷத்துல இருக்கு. இந்த 4 தோஷமும் தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான். இந்த 4 தோஷமும் எல்லா லோகாயதிகாதிகளான எல்லா பாக்கிய மதங்களுக்கும் பொதுவான தோஷங்கள் அப்படின்னு சொல்லி தலை கற்றார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.